உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேறு உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டிலெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சமஜி, கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜ யோகங்கள் என்னென்ன? கன்னிராசி இந்த கன்னிராசி அப்படின்னால பொதுவாக கன்னிராசினால நான் சிரிப்பேன். காரணம், உலகத்தில் காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கும் இந்த கன்னிராசிக்கும் ரொம்ப தூரம். அது என்னமோ தெரில, எல்லாமே எனக்கு இருக்குது சார். ஆனால் நான் லவ் பண்ணுற பையன் என் பக்கத்துலேயே இல்லை, அவன் எங்கேயோ இருக்கார். தூரத்து நிலவு தான் என் வாழ்க்கையே. இந்த நிலாவை யாராவது பிடிச்சிட்டு பக்கத்தில் வைங்க சார், எப்போ பார்த்தாலும் நிலா தூரமாகவே இருக்குது அப்படிங்கிறதா கன்னிராசிக்காரங்க பெரிய கம்ப்ளைண்ட்டை. பாருங்கள், பெரும்பாலும் பிரிஞ்சிருப்பாங்க. தம்பதிகள் இங்கே ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் சீனாவில் இருப்பார். இந்த மாதிரி பிரித்தே வச்சுருப்பான். எங்களை பிரிக்கிறதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம் அப்படிங்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த ரொமான்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போது இதுவரையிலே கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தார். பாதி பேருக்கு பதவி பறி போயிடுச்சு. பாதி பேர் கன்னிராசிக்காரங்க கை தூக்குங்க. அது யார் யாரெல்லாம் வேலையை விட்டு வந்தீங்க, யார் யாருக்கெல்லாம் வேலை போச்சு கீழே கமெண்டில் போடுங்க. ஸோ வேலை போனது 100க்கு 90 பேர், 10% பேர் நீங்கள் சஸ்டெயின் பண்ணி முட்டு கொடுத்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கீங்க. மீதி அந்த 10 பேர் ஸோ அவங்களாம் ரொம்ப அட்ஜஸ்டபிள் கேரக்டராக இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஜூன் 2க்கு அப்புறம் இனி அந்த அபாயம் இல்லை. நான் எவ்வளவோ சொன்னேன், நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், கன்னிராசிக்கார் கொஞ்சம் தம் கட்டுங்க. ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த எண்ணமே வராது. ஜூன் 2க்கு முன்னாடி சார் எப்படி சார் அவன் என்ன கேட்பான், ஒரு 2 நாள் லீவ் போட்டால் கேட்டுருவேன், நீ கேட்டுருவியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கொஞ்சம் கோவப்பட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. பிரச்சனையே என்னென்னா இந்த எமோஷனில் பண்ணியிருப்பாங்க. இப்போது அவர்களுக்கு இனி வேலை போகிற நிலைமை இல்லை. சரி, இதை விடுங்க. 11ஆம் இனி உங்களுக்கு வேலை போகாது. ரைட் 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார். வந்தவர் என்ன பண்ணுறார், 5ஆம் பார்வையாக 3 பார்க்குறார். 3ஆம் இடம் என்பது என்ன? முயற்சி. அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றி அடைகிறீர்கள், ரொம்ப பெரிய இடத்துக்கு வரீங்க. 3ஆம் இடம் என்பது புதிய முயற்சிகளை மேற்கொள்ள போகிறீங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான புதிய முயற்சிகள். அடுத்ததாக 5ஐ பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்று அறியப்படுகிறது. குரு பகவான் 5ஐ பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகிறது. யார் யாருக்கெல்லாம் ஐவிஎஃப் பண்ணி தான் குழந்தை, ஐவிஐ பண்ணி தான் குழந்தை, கவலைப்படாதீங்க, குரு பார்த்து விடுகிறார். 2வது சொத்துக்கள் சேருகின்ற நேரம். கன்னிராசிக்காரர்கள், நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், எங்கள் அப்பா வழி சொத்து ஒன்று இருக்கும்னு. அவர் இந்த மாதிரி எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு கேஸ் போட்டு வாங்க வேண்டியதாக போச்சு. அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக முக்கியமாக 7 பார்க்குறார். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. எஸ். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு காதல் வரப்போகுது. எஸ். அப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னதை டிஸ்க்ளைமரை மாற்றிக்கலாம். ஆமாம், மாற்றிக்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மட்டும் ரொமான்ஸ் வருடம். இந்த ஒரு வருடம் வெறும் ரொமான்ஸ் தான். எங்கே காணோம், ஆளே காணோம் சார். அவங்க தேனிலவுக்கு போயிருக்காங்க, போயிட்டாங்களா, இது எப்போ வருவாங்க தெரியலையே. இந்த மாதிரி ஒரு தடவை போகிறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் சார். 4-5 தடவை தேனிலவுக்கு போகிறது தான் லேட்டஸ்ட் ஸ்டைல். அந்த மாதிரி குரு பகவான் 7 பார்த்துறார். ஃபாரின் போகிறீங்க, வெளிநாட்டு யோகம் வருகிறது. வெளிநாட்டுக்கு போய் பிரமாதமாக இருக்க போகிறீங்க. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நண்பர்கள், புதிய பார்ட்னர் சேர்க்கை போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது. தொழிலில் யாரை சேர்த்துக்கிறது, இப்போ நல்ல பார்ட்னர் ஒருத்தர் வந்தால் நான் நல்லா இருப்பேன் என்று வேண்டி கவலையப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு சரியான ஆள் உங்களை சந்திப்பீர்கள். வாழ்வின் அடுத்த படிக்க போகிறீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த குரு பகவான் அனுகிரகத்தால் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது முக்கியமாக குளிர் பிரதேசங்களுக்கு போகின்ற யோகங்கள் சேரும். கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு 90% பேருக்கு வேலை போயிருக்குன்னு சொன்னீங்க. அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி ஊதியத்துடன் கூடிய நல்ல வேலைக்கு அவர்கள் போவார்களா? நிச்சயம். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது இந்த ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தால் லாபம் வருகின்ற நேரம். ஸோ 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு லாபம் மட்டுமல்ல, நண்பர்கள் சேர்க்கை, மாமனாருடைய அனுகிரகம், அடுத்த படிநிலை, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் இருந்ததெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதுக்கு மேலே ஜூன் 2க்கு அப்புறம்
கண்டிப்பா வாழ்க்கை அடுத்த படிநிலை நோக்கி போகுது என்பதெல்லாம் நடக்கும். ஸோ கன்னிராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்களுக்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய பார்ட்னரோட சேர்ந்து புதிதாக தொழில் தொடங்கலாம், சிறப்பா இருக்குமா அவர்களுடைய பேர்ல? எஸ், ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான் பார்க்கும்போது, 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அவர்கள் திருமண யோகத்தை தாண்டி 2 பேரையும் சேர்ந்து இருக்கிறதுக்காக ப்ளஸ் பண்ணுறதால பாயிண்ட் நம்பர் 1. 2வது விஷயம் என்ன அப்படின்னா 11ஆம் இடம் என்பது லாபம் வருகின்ற இடம் என்பதால் லாபம் எங்கிறது வரும்? சும்மா இருக்கிறவனுக்கு எப்படி லாபம் வரும்? ஸோ அப்போது இவர்கள் ஏதோ ஒரு பணி செய்ய போகிறார்கள், அதனால தான் லாபம் வரப்போகுது. ஆகையினால இவர்கள் தொழில் தொடங்கினா நல்லா இருப்பாங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய துணை அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான பார்ட்னர்ஷிப்பாக இருக்காது. அவர்கள் வந்து தன்னுடைய அப்பாவையோ அம்மாவையோ தான் நீங்கள் பார்ட்னராக சேர்த்துக்கணும். இருந்தாலும் குரு பகவான் 7ஐ பார்ப்பதாலும் 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதாலும் இவ்வரிடம் செய்யலாம். கண்டிப்பா. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு கன்னிராசிக்காரர்களுக்கு 95 மார்க் பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லா இடங்கள்லையும் ஒரு வைப்ரண்ட்டான விஷயமே தான். எந்த சேனலை திருப்பங்க குரு பெயர்ச்சியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா உலகத்தில் இந்த குரு பகவான் மட்டும்தான் நன்மைகளை தரக்கூடியவராக அறியப்படுகிறார். அப்போ மற்றவங்களாம் என்ன கெடுதலாக பண்ணுறாங்க அப்படி கிடையாது. குரு பகவான் சுபர்னு பேர். குரு பகவான் உக்காந்தாலே நல்லது, பார்த்தாலே நல்லது, என்ன பண்ணாலும் நல்லது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, சுட்டாலும் கெட்டாலும் மேன்மக்கள், அந்த மாதிரி இவர் வந்து குரு பகவான் மறைந்திருந்து கூட நன்மை தான் செய்வார். அப்போது 12 வருடங்களுக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்சிஷன். இப்போ மேஷம் டு ரிஷபம் ஒரு வருஷம், ரிஷபம் டு மிதுனம் ஒரு வருஷம், அந்த மாதிரி 12 வருஷமும் ட்ராவலிங். அப்போது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகத்துக்கு வருவார். கரெக்டாக அந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த வருஷம் மீடியாக்கள் தள்ள வச்சு கொண்டாட காரணம் தான். உச்சம் பெறுகின்ற குரு. ஏன்னா ஒரு நல்லவர் பிளஸ் பண்ணாலே அவர் எப்பயுமே நல்லவன் பிளஸ் பண்ணுவான். அப்போது அவர் உச்சம் பெற்ற குரு எனும்போது நிறைய பிளஸ் பண்ணுவார். குரு மட்டும்தான் 5, 7, 9. இப்போது நம்ம வீட்டில் அப்பா எதை பற்றி கவலைப்படுவார்? அப்பா வந்து சம்பளத்தை பற்றி கவலைப்படுவார். அப்போ சம்பளம் வராது, அப்போ ரெண்ட் கொடுத்த மாதிரி தான் என்று அவர் வந்து வருத்தப்படுவார். அம்மா எதை பற்றி கேட்பாங்க? வந்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. இந்த அம்மாவோட ஸ்கோப்பெல்லாம் வேறு, அப்பாவோட ஸ்கோப்பெல்லாம் அந்த மாதிரி. மற்ற கிரகங்கள் அரசியல், பதவி, பெருமை எதை வேணால் சொல்லலாம். ஆனால் குரு வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கேட்குறது கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பிறந்தாச்சா, வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டியா, இந்த 3 தான் அவர் கேட்பார். அப்புறம் தான் புகழ், அரசியல்லாம். அப்போ குரு பகவான் 5, 7, 9ஐ பார்க்கிறார் இந்த வருடம். இதில் பாருங்கள், குரு சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. யார் யாருக்கெல்லாம் மனசு சரியில்லை, நைட் ஆனால் எல்லாரும் இன்ஸ்டாவில் உட்காந்துக்கிறாங்க, எல்லாருமே நைட் ஆனால் ஒரு டிப்ரெஷன். என்னடா டிப்ரெஷன் தெரியாது, டிப்ரெஷன், எல்லார் மனதுமே டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனை சரி பண்ணுறது குரு சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது குரு சந்திர யோகம். அடுத்து இந்த புரட்டாசி மாதம் செவ்வாய் பகவான் கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். நீச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்ந்த உச்சம் பெற்ற குரு நீச்ச பங்க ராஜயோகம் தருகிறார். இந்த உலகத்தில் இதெல்லாம் இந்த வருஷம் நடக்க போகுது. அடுத்து இந்த குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், அது செவ்வாய் வீடு, அதனால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. அடுத்து இந்த குரு என்ன பண்ணுறார்? ஸ்ட்ரெயிட்டாக சனியை பார்க்குறார், சனினால் உண்டாகக்கூடிய தோஷங்களை சரி பண்ணுறார். அடுத்ததாக முக்கியமாக இந்த குரு என்ன பண்ணுறார்? அந்த ராகு பகவான் டிசம்பர் 6 மகரத்துக்கு வரார். அதை குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை உண்டாக்குகிறார். குரு சண்டால யோகம் அப்படின்னா என்னென்னா அசுரத்தனமான நன்மைகள்னு அர்த்தம். வெறித்தனம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அசுரத்தனமான நன்மைகள். இப்போது இந்த குரு சண்டால யோகம் நடக்கின்ற இந்த நேரம் சிம்மத்தில் இருக்கின்ற கேது மேலே போய் கடகத்தில் குருவோட சேர்ந்துறார். இது பேர் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம். ஆக இந்த வருடம் நீச்சபங்க ராஜயோகம், குரு சந்திர யோகம், குருமங்கள யோகம், குரு சண்டால யோகம், கோடீஸ்வர யோகம், இது எல்லாத்தையோட போனஸாக குரு சனியை பார்த்துறாரு. இவ்வளவும் தரப்போகிறார். எல்லாம் ரைட்டு தான். அப்பா ஏசி போட்டாச்சு, லைட்டு போட்டாச்சு, சோபா போட்டு உட்கார வச்சாச்சு, புக்கு வாங்கி கையில் கொடுத்தாச்சு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம தான் படிக்கணும். எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி குரு பகவான் எல்லா விதமான நன்மைகளையும் தந்து விட்டார். இந்த நேரம் நம்ம என்ன பண்ணணும்? தொழில் தொடங்கணும், சின்சியராக ஒர்க் பண்ணணும். உதவுவதற்கு குரு தயார், ஆசீர்வாதம் செய்ய குரு தயார். ஓட வேண்டியது நாம் தான். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆக இந்த குரு பயிற்சி பல பேருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்குவது என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பா 12 ராசிகளுக்கும் சிறப்பான ஒரு ராஜ யோகத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா மக்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சுவாமிஜி, மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய
புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை ஸ்ரீமடம் வந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃபே மாறும். ஆசையுடன் காத்திருக்கிறோம். நேரில் வாருங்கள், சந்திப்போம்.